சாகிறதுக்கு பதிலாக நம்மளே ஒவ்வொருத்தரும் அந்த சிங்கத்தோட குகைக்குள்ளே போய் அதுக்கு இரையாயிடுவோம். அப்படி நாம் செஞ்சோன்னா அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து பயந்து வாழ தேவையில்லை. நம்ம நேரம் வர வரைக்கும் நம்ம பயந்து வாழ வேண்டாம்ல. சிங்கம் எப்போ வரும், நம்மளை எப்போ கொண்டுடும்னு நம்ம பயப்பட தேவையில்லை. சரி, நீ சொன்னதுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம். எப்படியும் நாங்கள் எல்லாம் ஒரு நாள் அதுக்கு இரையாக தான் போகிறோம். அது என்னைக்குன்னு தெரிஞ்சால் நிம்மதியாவாச்சும் வாழலாம். உங்க எல்லார்கிட்டையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு லேட்டா வந்தா பிடிக்காதுன்னு. நீங்க கொடுத்த வார்த்தைய காப்பாத்தல, அதனால நானும் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீற போறேன். என் இஷ்டத்துக்கு யார வேணா அடிச்சு சாப்பிட போறேன். என்ன மன்னிச்சிருங்க ராஜா, தப்பு நடந்து போச்சு. நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் இருக்கு, அதை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன கொண்டு சாப்பிடலாம். அது என்னன்னு சீக்கிரம் சொல்லு ராஜா, நான் உங்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அது என்னை அடிச்சு கொல்ல பார்த்துச்சு. என்னை மட்டும் கொன்னீன்னா என் மகாராஜா உன்னை சும்மாவே விட மாட்டார்னு சொன்னேன். அதுக்கு அந்த சிங்கம் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசிச்சு. தைரியம் இருந்தா என்னை நேருக்கு நேர் மோத சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நீ இவ்வளோ பேசுறியே, அதை நீ என் மகாராஜா கிட்ட நேர்லேயே வந்து சொல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த சிங்கம், நான் ஏன் வரணும், உன் மகாராஜாக்கு தைரியம் இருந்தா இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. அதனால தான் மகாராஜா, நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. வா, இப்பவே போலாம். அவனா நானான்னு பார்த்தலாம். மகாராஜா, உள்ள எட்டி பாருங்களேன். அங்கதான் உங்களுக்கு எதிர்க்கையே அந்த சிங்கம் இருக்கும். அதுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க ராஜா. பாத்தீங்களா மகாராஜா, அது எவ்வளவு திமிரா உங்ககிட்டயே உரும்புதுன்னு. சிங்கம் கோபமா கிணத்துல